தேவதை. ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பராக இருக்க வீடியோ குயிக்கோ ஷார்ட்டை ஸ்வீட்டாக எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் கொடுத்த ப்ரீசெட்டை நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து பண்ண இதில் எப்படி ஷோகம். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதில் யூஸ் பண்ணிக்க 2 ஃபான் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கு. அதை வந்து பண்ணிக்கிட்டு பண்ணிக்கும். ஸோ அது எப்படி உங்கள் ஐட்மோஷனில் ஃபஸ்ட்டு இன்புட் பண்ண பார்த்துடலாமா. ஸோ அதுக்கு கீழே வந்து பண்ண டெஸ்ட் இருப்பாருங்க. அதை கில் போயிட்டு கீழே எடிஸ்ட்டை கில் பண்ணிக்கோங்க. மேலே ஃபான் நீங்கள் கில் போயிட்டு அதில் வேவ் ஒன் ஃபான் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்க. நெக்ஸ்ட் மேல் லெஃப்ட் சைடில் ஒரு 3 பட்டன் இருக்கா அதை கிளிக் போயிட்டு கீழே ஃபாண்ட் இருப்பாருங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் டவுன் பண்ண ஃபாண்ட் உங்கள் மொபைல் எங்கே இருக்குனாக்க மேல் லெஃப்ட் சைடில் வந்து பண்ண 3 பட்டன் இருக்கா அதை கிளிக் பண்ண சைடில் வந்து பண்ண டவுன் ஷோ ஆகும். ஸோ அதில் தான் வந்து பண்ணி டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட ஃபாண்ட் எந்த ஃபைல் கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஃபைல் கிட்ட நான் வந்து பண்ண போய்க்கிறேன். ஒரு 2 ஃபாண்ட் இருக்கும். ஒன்று வந்து பண்ண நார்மலாக டெஸ்ட்டுக்கானது, இன்னொன்று வந்து பண்ண பட்டர்ஃப்ளை பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு தனியாக வந்து பண்ண டெஸ்ட்டு கொடுத்துருக்கு. ரெண்டுத்தையும் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு மேலே சைட்னு இருக்கா அதை கிளிக் பண்ணல போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஐட்மோஷனில் இன்புட் ஆயிரும். நீங்கள் இன்புட் பண்ணிட்டு இந்த இன்புட்ன்றதை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்துக்குங்க. இப்போ நீங்கள் இன்புட் பண்ணிட்டீங்கன்னாக்க உங்கள் ஐட்மோஷன் நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் வந்து ஐட்மோஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் பண்ண அதே ப்ராஜெக்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணாக்க ஸோ அந்த ஃபாண்ட் வந்து பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். சில பேர் வந்து பண்ண சேஞ்ச் ஆகலன்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்கு வந்து பண்ண அந்த டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு கீழே டெஸ்ட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு வந்துட்டு உங்கள் கீபோர்டில் வந்து பண்ணாக்க ஃபேஸ் ஐக்கன் இருக்குது அதை கிளிக் பண்ணலே போதும். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆகும். ஸோ சேஞ்ச் ஆகினாக்க இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பிரில் வந்து பண்ண ஒரு 2 ஸ்டைலில் பார்த்துருவீங்க. ஒன்று வந்து பண்ணாக்கா பிளாக் கலர் பேக்ரவுண்டில் பார்த்துருவீங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் பார்த்துருவீங்க. ஸோ அது ரெண்டுத்தையும் நான் வந்து பண்ணாக்க எப்படி எடிட் பண்ணி சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ நான் ஃபஸ்ட் வந்து பண்ண பிளாக் கலரில் வந்து பண்ணாக்க எடிட் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணாக்க காட்டுறேன். ஸோ அதுக்கு வந்து பண்ண ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டு பிக்கை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ அப்போ தான் வந்து பண்ணாக்க அந்த சென்டர் பிக்கு ஃப்ரேமில் வரல. ஸோ அது வந்து பண்ணாக்க ஆட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நான் எடிட் பண்ண அந்த பிக்கை வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கிறேன். மேலே 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரஷர் பாருங்கள் அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து அட்ஜென்ட் பண்ணி கட்ட இந்த மாதிரி ஃபுல் ஸ்கில்லை நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த சைடில் உங்களோட பிக்கை லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கும் கீழே வந்து பண்ணி நீங்கள் கொண்டு வாங்க. ஸோ கரெக்டாக வந்து பண்ணாக்க சாங்குக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டு இந்த பிக் வந்து பண்ணாக்க சாங் 2 வரைக்கும் நீங்கள் பண்ணாக்க எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கும். ஜஸ்ட் இதை நம்ம வந்து நான் பேக்ரவுண்டில் சேஞ்ச் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு அந்த பேக்ரவுண்டு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபிட்டில் கலர் ரேட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க சேச்சுரேட் வைப்ரேஷன் எஃபிட் இருக்கும். அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேடை செட்டிங் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த சேச்சுரேட் மட்டும் வந்து பண்ணாக்க மேனேஜ் வச்சுட்டிங்கன்னாக்குங்க. இப்போ அப்படி நீங்கள் பேக் போயிட்டு இப்போ பிளண்டிங் ஒப்பாசிட்டி இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த 100 இருக்கிறது லைட்டாக நீங்கள் கம்மி பண்ணால் அது வந்து பண்ணாக்க டார்க்னஸ் ஆகும். உங்களுடைய பிக்கு எந்த அளவுக்கு டார்க்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. நான் வந்து பண்ணாக்க ஒரு 40 வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நாம் வந்து பண்ணாக்க மெயினாக சென்டர் பிக் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் தள்ளிவிட்டேன் கைஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன ஷார்ட் அவுட்டு. ஸோ உங்களுக்கு வந்து பண்ண ஏதாவது வீடியோ வேணுனாக்க சொல்லுங்கள். ஸோ பேடு தான் லோ ப்ரைஸில் தான் நான் வந்து பண்ண கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணுனாக்க இன்ஸ்டாகிராம் டிஎம் பண்ணுங்கள். லிங்க் வந்து பண்ண டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நாம் வந்து பண்ணாக்க இப்போ கட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு வந்து பண்ணீங்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து இதில் வந்து பண்ண ஒரு டெப்ரிட்டிவ் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து பண்ணிங்க டவுன் பண்ணிக்கோங்க. இதை நான் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட்டு மேலே ப்ளஸ் சைனும் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பண்ணாக்க இந்த சைடில் அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா கீழே வந்து பண்ணி கொண்டு வாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து டெஸ்ட்டுக்கான ஒரு சின்னதாக ஒரு பிளாக் லேயர் கொடுத்துருப்பாருங்க. ஸோ அதுக்கு கீழே வர மாதிரி இந்த டெம்ப்ளேட் நீங்கள் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிவிட்டு இந்த டெம்ப்ளேட்டை வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் நீங்கள் நார்மலாக வந்து பண்ணி இங்கே கட் பண்ணி விட்டுங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபிட்டில் மேலே குரோமாக்கி இருக்கா அது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சானிசிட்டி இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த க்ரீன் கலருக்கு பதிலாக பிளாக் கலரை வந்து பண்ணிங்க கொடுத்து விட்டுக்குங்க. இப்போ அப்படி நீங்கள் பேக் போயிட்டு இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதை லைட்டாக வந்து பண்ணாக்க நீங்கள் மேலுக்கு நீங்கள் மூவ் பண்ணி செட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ எனக்கு வந்து பண்ணாக்க இந்த அளவுக்கு போதும். ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோ வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு பிளண்டிங் ஒப்பாசிட்டி இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ணால் மாஸ்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு உள்ள பண்ணுவார் மாஸ்க் எஃபெக்ட் இருக்கா அதை கிளிக் பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து பண்ணாக்க இந்த மாதிரி உங்களுக்கு இஷ்யூ வரும். ஸோ இதில் நம்ம போய் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பண்ணாக்க இதே வீடியோ வந்து பண்ணாக்க அடுத்தடுத்த அந்த லிஸ்ட்டுக்கு வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே இருக்கா அது இங்கே வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் லிக்ஸ் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்
போயிட்டு காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுக்குறீங்க, மேலே ஆட் ஆயிரும். இது அப்படியே இந்த சைடில் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த செகண்ட் லிரிக்ஸு கீழே அந்த ஒயிட் கலர் பிளாக் கலர் ஒரு லேயர் கொடுத்துருக்க பாருங்க சின்னதாக. ஸோ அதுக்கு கீழே வர மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்மியாக இருந்துச்சுனாக்க நீங்கள் நார்மலாக வந்து பண்ணாக்க எக்ஸ்டெண்ட் பண்ணுறது கம்ப்ரஸ் பண்ணுறது பண்ணிக்கோங்க. ஸோ இதே சேம் இடத்துல சாங் 2 வரைக்கும் வந்து பண்ணாக்க இந்த டெப்டியோ வந்து பார்க்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நான் வந்து பண்ணாக்க ஃபைனல் வரைக்கும் இந்த எப்படியோ ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதை மாதிரி நீங்களும் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து பண்ணாக்க போய் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீழே நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியா கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண அந்த பிக் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த பிக்கு இந்த சைடில் அப்படி லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு வாங்க. ஸோ கரெக்டாக நம்ம ஆட் பண்ண பாருங்கள், அந்த டெப்டியோடைக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த புக் மாதிரி வரைக்கும் வந்து பண்ணாக்க இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் டிஸ்கஷன் வேர்ப் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ண டெல்ஸ் ஃபீட் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்துங்க. இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க கரெக்டாக அந்த ஃப்ரேம்லேயே உங்களுக்கு பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிட்டுங்க. நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற எஃபர்ட் டெவலப் பண்ணாக்க நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இப்போ வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட்டு செகண்ட் ரிலீஸ் கிட்ட போயிட்டு மறுபடியும் கீழே ப்ளஸும் கூட்டு மீடியோ கூட்டு நெக்ஸ்ட் நீங்கள் எடிட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. ஸோ இதை அப்படியே வந்து பண்ணாக்க லாங் ப்ரெஸ் பண்ணி செகண்ட் ரிலீஸ் கீழே வந்து பண்ண நம்ம டெப்லெட் ஆட் பண்ண பாருங்க. ஸோ அதுக்கு கீழே வர மாதிரி வந்து பண்ணாக்க இந்த பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் நம்ம வந்து பண்ண எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு காப்பி பண்ணிட்டு நீங்கள் பேஸ்ட் போயிட்டு அப்படி நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க கரெக்டாக அந்த ஃப்ரேம்லேயே உங்களுடைய பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதே சேம் இடத்துல சாங் 2 வரைக்கும் வந்து பண்ணாக்க நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை நீங்கள் ஒன் பண்ண அங்கே ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நான் வந்து பண்ண லாஸ்ட் வரைக்கும் பிக் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணாக்க அந்த வீடியோயும் அந்த பிக்கையும் வந்து பண்ண நம்ம மர்ஜ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரிலீஸ் கிட்ட வந்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கையும் அதுக்கு மேலே வந்து பண்ண ஒரு வீடியோ இருப்பாரு ரெண்டுத்தையும் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு மேலே குரூப் ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஒரு பாக்ஸ் இருக்கா அது கிளிக் பண்ணாலே போதும் கரெக்டாக வந்து பண்ணாக்க அந்த பிக்கும் அந்த வீடியோ வந்து பண்ணாக்க கரெக்டாக அதில் ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க செகண்ட் பிக்கு அதுக்கு மேலே இருக்க வீடியோ ரெண்டுத்தையும் லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே குரூப் ஆப்ஷன் இருக்கா அது கிளிக் பண்ணாலே போதும் இது வந்து பண்ண குரூப் ஆயிரும். இதே சேம் இடத்துல சாங் 2 வரைக்கும் வந்து பண்ணாக்க நீங்கள் குரூப் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து பண்ணாக்க பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இது எல்லாத்தையுமே வந்து பண்ண ஒரு குரூப் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. ஸோ இப்போ வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த பிக்கு அதுக்கு மேலே வந்து பண்ணாக்க லிக்ஸுக்கான பிளாக் கலர்லேயே இருக்குது அதையும் அதுக்கு மேலே இருக்கிற டெஸ்ட்டு அதுக்கு மேலே பட்டர்ஃப்ளை டெஸ்ட்டு இது எல்லாத்தையும் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஒரு 4 லேயர் இந்த இடத்துல வந்து பண்ண கரெக்டாக சைட் இருக்கா செக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே குரூப் ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஒரு பாக்ஸ் இருக்குது அது கிளிக் பண்ணாலே போதும் இது எல்லாமே வந்து பண்ணாக்க ஒரு குரூப் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் இதே சேம் இடத்துல அடுத்த லிஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த 4 லேயர் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் குரூப் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து பண்ணாக்க எல்லாமே குரூப் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பண்ணாக்க இப்படியே வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை லைட்டாக உங்களுக்கு க்ளோ எஃபெக்ட் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எப்படில பார்த்துங்க க்ளோ எஃபெக்ட். ஸோ அது எப்படி ஆட் பண்ண உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ஃபஸ்ட்டு குரூப்பை நம்ம வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிவிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் கலர் ரேட்டே இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க சாஃப்ட் க்ளோ எஃபெக்ட் இருப்பாங்க அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து பண்ணால் பிரைட்னஸ் இருக்கா இது வந்து பண்ண இங்கே 0 வச்சுட்டுங்க. நெக்ஸ்ட் அப்படியே இங்கே கீழே நீங்கள் மூவ் பண்ணால் ப்ளீட் இருக்கா ஸோ இது வந்து பண்ண இங்கே 0 வச்சுட்டுங்க. நெக்ஸ்ட் கீழே வந்து பண்ணால் அவுட்டர் க்ளோ இருக்கா இது வந்து பண்ண உங்களுக்கு எந்த அளவுக்கு க்ளோ வேணுமோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டுங்க. இப்போ மேல் நீங்கள் மூவ் பண்ணால் டிஃப்ரென்ஸ் இருக்கா அதை கிளிக் பண்ணிட்டு இது லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணால் ஸோ க்ளோ எஃபெக்ட் வந்து பண்ண உங்களுக்கு ஷோ ஆகும். உங்களுக்கு எந்த அளவுக்கு க்ளோ எஃபெக்ட் வேணுமோ அந்த அளவுக்கு இந்த டிஃப்ரென்ஸையும் கீழே வந்து அவுட்டர் க்ளோ இருப்பாருங்க ரெண்டுத்தையும் நீங்கள் அசென்ட் பண்ணி நீங்கள் வந்து பண்ண உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து பண்ண வச்சுக்கணும். ஸோ எனக்கு இந்த அளவுக்கு போதும். இப்போ நான் அப்படியே பேக் போயிட்டு இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு காப்பி ஃபிட் இருக்கா அது இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் குரூப்பை நம்ம செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு காப்பி பண்ண எஃபெக்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இதே சேம் மெத்தடில் வந்து பண்ணாக்க சாங் 2 வரைக்கும் இந்த எஃபெக்ட் வந்து பண்ணாக்க ஜஸ்ட் அந்த குரூப்புக்கு வந்து பண்ண நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலி இதுக்கு நம்ம வந்து பண்ணாக்க மூவி ஃபிட் ஆட் பண்ணிடலாமா? ஸோ இந்த மூவி ஃபிட் வந்து பண்ணாக்க ரொம்ப ஈஸி தான். ஓகே, ஸோ எப்படின்னு பார்த்தலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ஃபஸ்ட்டு குரூப்பு வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பண்ணாக்க இந்த குரூப்புக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பண்ணாக்க இந்த குரூப்புக்கு கொஞ்சம் சென்டராக பார்த்து வந்து பண்ண அங்கே ஒரு கீ ஃப்ரேம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ லாஸ்ட்டுக்கு போயிட்டு அவங்க ஒரு கீ ஃப்ரேம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து எப்படி மூவ்கணும்னு தோணுது ஸோ அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் மூவ் பண்ணி விட்டுக்கோங்க கரெக்டாக மறைய அளவுக்கு. ஸோ செகண்ட் வந்து பண்ணாக்க அப்படியே விடும். இந்த தேர்ட் ஃபார்ம் போயிட்டு இது வந்து பண்ண உங்களுக்கு எந்த இடத்துல அவுட் ஆகணுமோ ஸோ அந்த இடத்துல வந்து பண்ணிங்க இந்த மாதிரி மறைய அளவுக்கு நீங்கள் மூவ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு 2 ஃபார்ம் நீங்கள் சென்டராக கொண்டு வந்துட்டு இந்த கிராஃப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி ஒரு கிராஃப் வந்து நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு காப்பி கவர் இருக்கா அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ
நெக்ஸ்ட்டு 2 கீ ஃப்ரேம் சென்டரை நீங்கள் கொண்டு போயிட்டு காப்பி பண்ணது இந்த பாக்ஸும் கொடுத்து பேஸ்ட்டு கவுன் இருக்கா அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஒரு ரொட்டேட் ஆப்ஷன் இருக்கா அதை கிளிக் பண்ணாலே போதும். இப்போ நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி அந்த மூவி ஃபிட் வந்து பண்ணாக்க உங்களுக்கு ஆட் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. கீழே மோட் செல் போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம், கொஞ்சம் சென்டராக பார்த்து வந்து பண்ணாக்க அங்கே ஒரு கீ ஃப்ரேம், லாஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம். நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டுக்கு போயிட்டு இது வந்து பண்ண உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துல வேணுமோ ஸோ அந்த இடத்துல வந்து பண்ணாக்க இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்படி இருந்து தான் இப்படி வரல, உங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ அந்த மாதிரி வந்து பண்ண கரெக்டாக அந்த ஃப்ரேமில் மறைகிற மாதிரி வந்து பண்ணி நீங்கள் மூவ் பண்ணிட்டுக்கோங்க. இப்போ வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு 2 கீ ஃப்ரேம் சென்டராக கொண்டு வந்துட்டு இந்த கிராஃப் ஆப்ஷன் கிளிக் போயிட்டு அங்கே காப்பி பண்ணது இங்கே பேஸ்ட் கவுட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 கீ ஃப்ரேம் சென்டராக கொண்டு போயிட்டு அங்கே காப்பி பண்ணது மட்டும் இங்கே பேஸ்ட் போயிட்டு இந்த ரொட்டேட் ஆப்ஷனை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணி விட்டுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணி நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி உங்களுக்கு இது ஆட் ஆயிடுச்சா. இதே சேம் மெத்தடில் வந்து பண்ணாக்க சாங் 2 வரைக்கும் நீங்கள் பண்ணாக்க பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் பண்ணேன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இப்போ ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பண்ணாக்க பண்ணிக்கோங்க இதே சேம் மெத்தடில். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து பண்ணாக்க பிளாக் கலர் வேணுன்னா நீங்கள் இப்படி வந்து பண்ணீங்க எஸ்யூர் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஒயிட் கலர் வேணும்னாக்க இந்த பேக்ரவுண்டு பிக்கையும் அதுக்கு மேலே ஒரு லேயர் பாருங்கள், ரெண்டுத்தையும் நீங்கள் ஆஃப் பண்ணி விட்டுட்டு மேலே செட்டிங் இதை கிளிக் போயிட்டு கீழே வந்து பண்ணாக்க பிளாக் பேக்ரவுண்டு இருக்கா. ஸோ அதுக்கு பதிலாக ஒயிட் கலர் நீங்கள் கொடுத்தினாக்க நீங்கள் வந்து பண்ணாக்க ஒயிட் கலரில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணாக்க எடிட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதிங்க இந்த வீடியோவில் எதாவது டவுட் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுனாக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமட்டு கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்க. சென்ஷிப் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.